வெல்கம் பேக் பிஎம் எடிட்டிங் ஆர்மி. இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நீங்கள் ப்ரைவியல் பார்க்குறீங்களா, ஒரு சூப்பரான ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் அதில் நியூ ப்ராஜெக்ட்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோன்னா ப்ராஜெக்ட் நேம்னு கேட்கும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து தலைவர் ஃபோட்டோஸ் எடிட்டிங் பண்ணுறதால நான் தலைவர்னு கொடுத்துக்கிறேன். தலைவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்செட் ரேடியோன்னு இருக்கு இல்லையா, அது வந்து 9x16 கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இருக்குல்லையா, அது கிளிக் பண்ணுங்க. அது உங்களுக்கு வந்து ஃபிட்டில் இருக்கும், அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஃபோட்டோ டூரேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 7 minutes வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் எஃபெக்டில் ஆட் பண்ணுறப்போ ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் சுருங்குனா கொஞ்சம் லென்த்து கம்மியாகும், அதால் தான் சொல்கிறேன். 7 seconds வச்சுக்கிட்டு கிரியேட் இருக்கு இல்லையா, அந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜுக்குள்ளே போகும். உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோலாம் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த ஆல் ஃபோட்டோஸ் டெம்ப்ளேட் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. இப்போ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் மெட்டீரியல் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஃபோட்டோவும் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு சைடில் நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து விக்னேட் இருக்குது பார்த்தியா, அந்த விக்னேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அது கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். வேணால் இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள், விக்னேட் கிளிக் பண்ண இன்னும் கொஞ்சம் சூப்பராக தெரியுது இல்லையா. அதேமாதிரி நீங்கள் விக்னேட் யூஸ் பண்ணுறது ஸ்டேட்டஸ்க்கு நல்லது. நீங்கள் எல்லா ஃபோட்டோவுக்கும் விக்னேட் கொடுங்க. இப்போ நான் எல்லா ஃபோட்டோவுக்கும் விக்னேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்னொரு லாஸ்ட் ஃபோட்டோவுக்கும் விக்னேட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் விக்னேட் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண திரும்பி நிறைய ஆப்ஷன் வருது இல்லையா, அதில் கிளிப் கிராஃபிக்ஸ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செகண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸ்வீட்லியஸ்னு பெஸ்ட் வந்து இது இருக்குது, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதில் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுத்துங்க. இப்போ ஃபஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மூவ் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோக்கு ஒவ்வொரு நம்பரு. ஃபஸ்ட் ஃபோட்டோவுக்கு 1, செகண்ட் ஃபோட்டோவுக்கு 2, தேர்ட் ஃபோட்டோவுக்கு 3, ஃபோர்த்து ஃபோட்டோவுக்கு 4, 5 ஃபோட்டோவுக்கு வந்து 5. அதுமாதிரி ஒரு ஃபோட்டோவுக்கு ஒரு இது வச்சுக்கோங்க. நான் எல்லாத்துக்கும் செட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு இமேஜ் தான் இருக்குது, அந்த இமேஜுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எஃபெக்ட் வந்து சூப்பராக ஆடும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் நான் போடுவேன் வீடியோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்பி ஃபஸ்ட் செக்ஷனுக்கே போயிங்க. அதில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா ஃபோட்டோ பக்கத்தில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா வரும். அதில் பம்ப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒன்று ஆப்ஷனே, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஒரு ஆக்ஷன் காட்டும். அந்த ஆக்ஷன் வந்து நீங்கள் க்ளீனாக ஆட் பண்ணிங்க. அதேமாதிரி தான் சேம், அதில் வந்து 3 ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த 5 ஃபோட்டோவுக்கு 1 by 1 கொடுத்துக்குங்க. அதாவது ரொட்டேட் பண்ணி கொடுங்க ஒரு ஸ்டெப்புக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து இன்னும் லென்த், அந்த வீடியோ லென்த் வந்து இப்போ 30 seconds ஆகிடுச்சு. அதுக்கு தான் நான் உங்களுக்கு 7 seconds வைக்க சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டைம் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கிங்க. மூவிங்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக செக்கிங்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, லேயர் ஃபைல்களுக்கு போயிட்டு மீடியா ஃபைல்குள்ளே போங்க. உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறேன். இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறாங்க, வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதிகபட்சம் ஒரு 30 seconds அவ்வளோதான் பார்க்குறாங்க. நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நீங்கள் க்ளீனாக பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டெம்ப்ளேட் ஆட் பண்ணியாச்சு. அதில் வந்து ஃப்ளிட் ஸ்க்ரீன் போயிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபுல்லாக அப்ளை ஆகும். திரும்பி பேக் வந்துட்டு அந்த ஆப்ஷனை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங்னு ஆப்ஷன் இருக்குல்லையா, அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற பிளாக் வந்து ரிமூவ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம், 80% ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா,
நெக்ஸ்ட் வந்து இந்த இதுக்கு வந்து ஆடியோ சேர்க்கணும். எப்போயுமே ஒரு மியூசிக் சேர்த்தா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஆடியோ சேர்க்குறேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆடியோ ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டருக்குள்ளே போங்க. ஏன்னா உங்கள் ஃபோல்டருக்குள்ளே போட்டு செக் பண்ணுங்கள். நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பிஜிஎம்மை. நான் அது வந்து நிறைய நான் டவுன்லோட் பண்ணதால் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் நீங்கள் செர்ச்சிங்கில் போய்ட்டு அந்த பேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிப்பீங்களா, அதில் வந்து ஒரு 3 வேர்ட்ஸ் போட்டால் உங்களுக்கு போதும், அது ஷோ காட்டும். நான் ஆல்ரெடி செர்ச்சிங் பண்ணேன், அதால் உங்களுக்கு இப்போ காட்டுது. பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்னு போட்டால் இப்போ எனக்கு அங்கே ஷோ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த சாங்கை கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குன்னா இந்த ஆப்ஷனு, இல்லை ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சினாக்கும் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸில் வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மியூசிக்கில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். கொஞ்சம் அதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற சவுண்டு ஃப்ரேமில் கேட்கும் இல்லையா, அந்த இதுக்கு போயிட்டு வச்சுக்கிறேன். அதெல்லாம் வந்து இந்த ஸ்லோவாக கேட்குறது வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு அந்த இது வந்து பேக் வந்துட்டு மூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மூவ் ஆகும். அது ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் நவுத்துனீங்கன்னா கரெக்டாக மூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். மூவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தேவையில்லாம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து இந்த பாக்ஸ் போட்டிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாகும். இப்போ பெருசாகணும். இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக வந்திருக்கு ஸ்டேட்டஸு. சூப்பர் ஸ்டார் சூப்பராக தான் வருவாருன்னு சொல்கிற மாதிரி சூப்பராக வந்திருக்கு ஸ்டேட்டஸு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முக்கியமாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஃபுல்லாக பார்த்துருக்குங்க, இனி டென்ஷன் பண்ணாதீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 30 செகண்ட்லேயே பார்த்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ வந்து ப்ளே ஆகி முடிச்சிச்சு. இப்போ வீடியோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மேலே பாக்ஸ் போட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அது கிளிக் பண்ண இந்த பேஜுக்குள்ளே போவோம். இதில் வந்து 3 ஆப்ஷன், முக்கியமான ஆப்ஷன். நான் எல்லா வீடியோவும் சொல்கிறது தான். ரீசொல்யூஷன், ஃப்ரேம் ரேட், பிட் ரேட். எப்பவுமே வீடியோ வந்து குவாலிட்டியில் இருக்கணும்னா எப்பவுமே தான் முக்கியமான மெயின். இதில் வந்து ஃபுல் ஹெச்டியில் வச்சுங்க ரீசொல்யூஷன். ஃப்ரேம் ரேட் வந்து 60 fps வச்சுங்க. பிட் ரேட் வந்து எப்பவுமே ஐயில் வச்சுங்க. ஐயில் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் வீடியோ இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸெப்ட் ஆகும். அது வந்து வீடியோ வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.